ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஹேர் சிரம் தான் தயாரிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள், எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு வந்து செம்பருத்தி பூ ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து எப்போவுமே கிடைக்கும். நான் 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல தண்ணியை அளவு தண்ணியாக வச்சுக்கோங்க. சுடு தண்ணி இப்போது கொஞ்சம் சூடானதும் நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். அடுத்த பொருள் வந்து டீத்தூள் தாங்க. டீத்தூளில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. தலையில் இரத்த ஓட்டத்தை தூண்டி ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குங்க. முடி வளர்ச்சியை தூண்டி விடுங்க. டீ எசன்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம கைப்பட நம்ம போட்டு நேச்சுரலாக தயாரிக்கிறது இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அடுத்து நம்ம சேர்க்குறது கிராம்பு தாங்க. கிராம்பும் வந்து ஸ்கேல்ப்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. முடி வளர்ச்சி தூண்டி கொடுக்கக்கூடிய பொருள் தான். கிராம்பு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முடி வளர்கிறத உங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இப்போ 2 மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து செம்பருத்தி பூ போட்டுக்கலாம். செம்பருத்தி பூ வந்து நரமுடி வராமல் தடுக்கும். கருகருன்னு நல்லா ஷைனிங் கொடுக்கும். முடிக்கு நீளமாக வளர்கிறதுக்கும் அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் செம்பருத்தி பூ அவ்வளோ ஒரு நன்மைகளை தருதுங்க. நான் என்னோடய ஹேர் பேக்கில் செம்பருத்தி பூ இல்லாமல் இருக்காது. எப்போவுமே செம்பருத்தி பூ சேர்த்துக்குவேன். இதில் டீ போட்டு குடித்தாலே வந்து இதய நோய் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். செம்பருத்தி பூ டீ எல்லோரும் குடிக்கிறாங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி நல்லா கொதித்து வரணுங்க. செம்பருத்தி சாறு நல்லா இறங்கணும். இதில் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். செம்பருத்தி பூவை தண்ணியோட கலர் பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து காலையிலையும் சாயந்தரமாக கூட தலையில் நல்லா வேர்க்காலில் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லைன்னா தண்ணியை எடுத்து ட்ராப்பாக எடுத்து தலையில் தேய்ச்சிக்கலாம். ஆமுத்தில் எண்ணெய் இல்லாத ஸ்கேல்ப்பில் இதை யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் வைக்காத நேரத்தில் குளிச்சுட்டு தலை நல்லா காஞ்சிருக்கும் இல்லைங்களா, அப்போ கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நீங்கள் தலையில். அப்புறம் முடியில் கூட ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் காஞ்சதோடு தலை சீவிக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. தலைக்கு இதை போட்டோம்னா நம்ம வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். எனக்கு வந்து கழுத்து வரைக்கும் தான் இருந்த முடி நல்லா இப்போ நீளமும் அடர்த்தியும் ஆயிருக்கு. ஹேர் மாஸ்க்கும் நான் போட்டு இதையும் போட்டு தான் என்னோடய முடி நான் வளர்த்தேன். நல்லா வெந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து
உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சின்ன சின்ன பேபி ஹேர் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. மார்க்கெட்டில் எவ்வளவோ சீரம்ஸ் எல்லாம் விற்கிது. நான் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது. நான் இது போட்டு தான், இந்த சீரம் யூஸ் பண்ணி தான் என் முடியை நான் வளர்த்தி கொண்டு வந்திருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ஆறுநோட்டு பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். எப்பப்போ எடுத்து தலைக்கு ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு பண்ணிவிட்டு பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஹேர் டானிக் ஹேர் சீரம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் கோக்னட் ஆயிலையோ இல்லைன்னா விளக்கெண்ணையோ ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனு. ஆனால் எனக்கு ஆயில் அவ்வளோ பிடிக்காது. நான் இந்த மாதிரி தான் ஊற்றி வச்சுக்குவேன். பாருங்கள், அதுக்குன்னு ஆன்லைனில் பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். அது கலர் கூட எப்படி இருக்குது பாருங்கள். ஏற்கனவே ஊற்றி வச்சு தீந்துருச்சு, அதனால் ரெடி பண்ணியிருக்கேன். திரும்ப இது தீர்ந்தோன்னு திரும்பவும் ரெடி பண்ணுவேன். பாட்டிலில் நான் 6 நோட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவேன். தண்ணியோட கலர் பார்த்தீங்களா? இளநீரம் வராமல் தடுக்குங்க. உங்களுக்கு இளநீரம் வராது. நல்ல முடி அடர்த்தியாக கருகருன்னு வளருங்க. நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி என் முடியை வளர்த்தேங்க. எனக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்க போய் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படாட்டியும் இந்த மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை, எனக்கு முடியே வளர மாட்டேங்குது, கொட்டுது, நல்லா வளரணும், அடர்த்தி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க இதை பார்த்து பயனடைஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி நான் 2 பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் முடியை நல்லா ஆரோக்கியமாக வளர்த்திக்கோங்க. பாருங்கள், 2 பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.